என்ன காமு மாமா லைட்டா கண்ணில் பயம் தெரியுது, ஒரு மாதிரி கேமரா முன்னாடி இருந்து பம்மி பம்மி பேசின மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ பிஆர் டீமுக்கு மெசேஜ் அனுப்புன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை நான் ஒன்று கேட்கணும், காலையில நல்லா தானே இருந்தீங்க, காலையில நல்லா தானே இருந்தீங்க, எல்லார்ட்டையும் சாரிலாம் கேட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், நம்ம வந்து டாஸ்க் ஒழுங்காக கவனிக்கலாம், நம்ம எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்களுக்கான இன்னொரு வேர்ஷனை காமிக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் மக்கள்கிட்ட, காமு மாமா திருந்திட்டாரு, கண்டிப்பாக அவர் வந்து இந்த வாரம் பயங்கர ஃபன் பண்ணுவார், அவருக்கான இன்னொரு ஃபேஸை காமிப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள மாட்டின முகத்தை கலத்தி போட்டேன். மத்தியானத்தோட மத்தியானமா விஜய் பாரு கூட சேர்ந்துட்டு இல்ல நான் மாறல, நான் அப்படியே தான் இருக்கேன், நான் அதே ரகட் பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தனக்குள்ள இருக்க ஹீரோயிசத்தை வெளியே கொண்டு வராங்க. பேர்ல வீட்டுக்குள்ள தேவையில்லாத பஞ்சாயத்தை பண்ணி தேவையில்லாம விஜய் பாரு சண்டை போட்டுருக்க இடத்துல போயிட்டு உள்ள போயிட்டு நானும் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசி திரும்பியும் அவருக்கான பேரை கெடுத்துக்கிட்டாரு. இதை மட்டும் பண்ணாம இருந்திருந்தாருன்னா மேபி நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும், இல்ல ஓட்டுகளாச்சும் கம்மியா விழுந்திருக்கும். பட் நாமினேஷன்ல பயங்கரமா மாட்டிக்கிட்டாரு. மாட்டினது மட்டும் இல்லாம ஓட்டுகள் வச்சு செதுக்கிட்டாங்க. நம்ம மக்கள் 10 பேரா 11 பேரை வச்சு குத்தி இருக்காங்க. குத்துன எல்லாருமே ரவுடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி குத்துன எல்லாருமே ரவுடிசம் பண்றாரு, பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் குத்தி மலர்த்திருப்பாங்க போல. ஸோ அதை நம்ம பிக் பாஸ் வர போட்டு உடச்சிட்டாப்ல. ஸோ உடச்சொன்ன இப்போ அண்ணனுக்கு பயம் வந்துச்சு. அப்படியே உடச்சோன்னா அண்ணனுக்கு இப்போ பயம் வந்துட்டு, பயம் வந்து கேமரா முன்னாடி வந்து பயங்கரமாக கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காப்ல. மக்கள்கிட்ட பேசுறாப்புல, லைட்டாக பிஆர் டீம்கிட்ட பேசின மாதிரி அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கொஞ்சம் கொடரமான ஆளாக இருக்காப்ல. பிக் பாஸ் கொஞ்சம் கொடரமான ஆளாக இருக்காப்ல. ஏன்னா 3வது ப்ரோமோ பார்த்தப்போ சொல்லியிருந்தோம் வீட்டுக்குள்ள இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் வருதுன்னு சொல்லிட்டு. அந்த வீக்லி டாஸ்க்கை பற்றி நம்ம ரொம்ப கிளியராக பேசியிருந்தோம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. செருப்பு, சோப்பு, ஃபேஸ் வாஷ் எதையுமே விட மாட்டேன், எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு. பட் பிக் பாஸ் இன்னும் கொஞ்சம் மோசமாக இருந்திருக்காரு. செருப்பு, சீப்பு, ஃபேஸ் வாஷ் மட்டும் இல்லை, அது பேர் என்ன, ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு எதையுமே விட்டு வைக்கல இந்த மனுஷன். ப்ரஷ்ஷு கூட அங்கே இருக்கக்கூடாதான். ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, ஃபேஸ் வாஷு, அப்புறம் கம்மல், மோதிரம், கையில் போட்டிருக்க காப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்றுமே இருக்கக்கூடாது. வெறும் மணிக்கு இன்னர்ஸை மட்டும் தான் நீங்கள் வச்சுக்கணும், மற்ற எல்லாத்தையும் அனுப்பிவிடணும்னு சொல்லிட்டாப்ல. சரி, இந்த டாஸ்க் நாளைக்கு என்னவா இருக்கும், நாளைக்கு ஏதாவது சண்டைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு நமக்கு ஆன்சர் இருக்குது. மொத்தமாக பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். பார்த்து அந்த லைக்கையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, காமு மாமா இப்போ கேமரா முன்னாடி இருந்து என்ன பேசிட்டு இருக்காருன்னா, காமு மாமாவுக்கு இப்போ ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பாதிச்சுட்டு. என்னன்னா, வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க நாமினேட் பண்ணும்போது ரவுடிசம் பண்றாரு, ஒரு மாதிரி ரவுடி மாதிரி நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ரம்யா நினைக்கிறேன், யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. அதை பிக் பாஸ் வந்து உள்ள சொல்லிட்டாரு, இதெல்லாம் சொல்லி நாமினேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நம்ம காமு மாமா லைட்டா உடஞ்சிட்டாப்ல. லைட்டா உடஞ்சி கேமரா முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இப்படி ரவுடி சொன்னலாம் சொல்றாங்க, நான் ரவுடின்லாம் சொல்றாங்க, நான் அப்படிலாம் கிடையாதுங்க. வீட்டுக்குள்ள ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா, அந்த அநீதி நடந்துச்சுன்னா அங்கே போய் நான் கேட்கறேன், அவ்வளவுதான் பண்றேன். மற்றபடி நான் வந்து ரவுடிசம் பண்றேன் இங்க என்ன இருக்கு, நான் என்ன ரவுடிசம் பண்ணேன், நான் சண்டை போட்டிருக்கேன், மற்றபடி நான் இங்க யாரும் அடிக்கிற மாதிரி கூட போனதில்லை. பட் என்ன வந்து ரவுடின்னு சொல்றாங்க, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அது வெளியே இந்த மாதிரி பேசி சேரும், அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. அடிக்க போனது இல்லையா? நோ, நீ போனது இல்லாம அடிக்க போனதுதானா? அது மட்டும் இல்லாம உனக்கு வருத்தம் வரா இருக்காக்கும். அது என்ன ரவுடின்னு சொன்னா உனக்கு பிரச்சனை, அப்ப காஜின்னு சொன்னா பிரச்சனை இல்லையானா? ஏன்னா உனக்கு இன்னொரு பேரும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம விஜய் பாருக்கும் சேர்த்தே மக்கள் பேர் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இப்ப இவருக்கு ரவுடின்னு சொன்னதான் பிரச்சனை ஆகி போச்சான். அவர் இன்னொரு சைடு இன்னொரு பேர் எடுத்துட்டு இருக்காரு. அது அண்ணனுக்கு தெரியாதுல்ல, அதனால அண்ணன் அது வந்து யோசிக்காம சுத்திட்டு இருக்காப்ல. பட் அதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். பட் கடைசி அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது, அது நீங்களே பாப்பீங்க மக்களே, நீங்களே பாப்பீங்க. நான் அந்த வீட்டில் வெறுமணிக்கு ஏதாச்சும் அநீதி நடந்தா தட்டி மட்டும் தான் கேட்கறது வர, மற்றபடி நான் சண்டை போடணும்னு எதுவுமே இல்லை. இவங்களெல்லாம் நான் எதுக்கு அடிக்க போகணும்? இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எனக்கு யாரு? இவங்களாம் எனக்கு யாருமே கிடையாது. இவங்கெல்லாம் அடிக்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி குரூப் சேர்ந்து வந்து ஒரு மாதிரி எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாம் சமாளிச்சுப்பேன், எனக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து மக்கள் கிட்ட குதிக்கிறாப்ல. எப்படி மக்கள் வந்து அப்படி ஹூக் பண்றாப்லையா? எப்படி சொல்றாருன்னா, எனக்கு மக்கள் இருக்காங்க, எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, இத்தனை வருஷமா என்னை வளர்த்து விட்டதே ஃபேன்ஸ் தான், அவங்க என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் என்ன பண்றேன்னு என்னோட ஃபேன்ஸ்க்கு தெரியும், வெளியே இருக்க மக்களுக்கு தெரியும்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்ல. நோ, உண்மைண்ணா, நீ சத்தியமா சொல்றனா உண்மை, மக்களுக்கு தெரியும் நீ யாரு, எப்படி சாப்பிடணும்னு சொன்னேன், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். அதை நம்ம பரிதாபங்கள் டீம் வேற வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு வீடியோவை போட்டு செதுக்கி விட்டுட்டாங்க. அந்த லெவலுக்கு நீ ஃபேமஸ், வேற லெவல் ஃபேமஸ். பட் என்ன, ஒரு மாறிப்பட்ட ஃபேமஸ். எப்படி ஒன்று ரவுடின்னு சொல்லி உள்ள ஃபேமஸ் பண்றாங்கன்னு சொல்றியோ, அதே மாதிரி நீ ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து காஜி அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆயிருக்க. அதை தவிர்க்க முடியாது, ஏன்னா நீ பண்ண விஷயங்கள் அப்படி, அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணன் இருந்தாலும் எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, அவங்க வந்து என்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காப்ல. இங்க எனக்கு ஒரு சைடு இதை பார்க்கும்போது ஒரு மக்கள் கிட்ட பேசுற மாதிரியும் ஃபேன்ஸ் கிட்ட பேசுற மாதிரியும் இருக்கு. பட் இன்னொரு சைடு பார்க்கும்போது பிஆர் டீமுக்கு ஏதோ மெசேஜ் போடுறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு சில சீசன் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஜன்னல் போட சொல்லுங்க, ஏசி போட சொல்லுங்க, நான் வந்து ஜன்னலை சாத்துறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்,
நீங்க இப்பவே ஏசி போட சொல்லுங்க, ஃபேனை கழட்ட சொல்லுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்சுவலா கோட் வேர்ட் கொடுப்பாங்க. அந்த வகையில் அண்ணனும் ஏதோ வந்து தனக்கான பிஆர் டீமுக்கு கோட் வேர்ட் அனுப்புறாருன்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் பார்த்துப்பாங்க, வெளியே எனக்கு மக்கள் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பிஆரை இறக்குங்க, அவங்க தான் நமக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அதை வச்சு சப்போர்ட் வாங்குங்க, இந்த மாதிரி சொல்றாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நேற்று நைட்ல இருந்து ஆக்டிவேட் ஆயிட்டாங்க. எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல, நேற்று நைட்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நேற்று நைட்ல இருந்து ஒரே காமு காமு காமுன்னு ஒரே ஃபயரா தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் தெரில அண்ணன் யாருக்கு மெசேஜ் அனுப்புறாரு அப்படிங்கிறது சுத்தமாக தெரில. பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறார். ஒதுக்கி வைக்கிறாங்க, நாங்கள் வந்து எதாவது அநீதி நடந்தால் தட்டி கேட்டாலே ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே யாருமே இவரை ஒதுக்கி வைக்கல. இவரே ஒரு சண்டையை போட்டுட்டு அப்படியே காணாமல் போயிடுறாரு. அண்ணே நீ வந்து வீட்டுக்குள்ள யார்ட்டே சண்டையை போட்டேன்னா அவங்க அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. அது வந்து நீ ஒதுக்கி வைக்கிறதா நினச்சிட்டு இருக்கு. அது ஒதுக்கி வைக்கிறது இல்லை, உன்னை கண்டுக்காம கடந்து போயிட்டு இருக்குது, அவ்வளோதான். சரியா? இது அப்படிதான் இருக்கு. நம்ம கார்னர் பாரிஸ் கார்னர் அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ணனே சண்டை போடுவாப்ல, அப்புறம் அவங்க பேசாம கடந்து போயிட்டா பாரு என்ன ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி சொத்திட்டு இருக்காப்ல. என்னன்னு தெரியல. அண்ணன் கடைசியில் என்ன சொல்ற அப்படின்னா, நான் இதுக்கப்புறம் கைண்டா இருக்க போறேன், இந்த வீட்டுக்குள்ள நான் வந்து இந்த வாரம் ஃபுல்லா கைண்டா இருக்க போறேன், என்னோட கைண்ட்னஸ் நான் காமிக்க போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் கொடுக்குறாப்ல. காமிச்சிட்டாலும் கடுமையா இருக்கும். காலையில தான் போய் துஷார்ட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாப்ல. இந்த நாமினேஷன்ல 10 ஓட்டுகளை வந்துட்டோன்னே வெளியே இருந்து ஒரு பேச்சு பேசணும் தெரியுமானே, அது நீ பாரு அக்கா கூட சேராதானே, அந்த அக்கா உன்னை ஏற்றி விடுதுனே. பாரு அக்கா எப்படி ஏற்றி விட்டாங்க தெரியுமாங்க? பாரு, இவங்களுக்கெல்லாம் பயந்து நம்ம வந்து நல்லவங்களா இருக்கணும் அவசியம் கிடையாது, நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். காமோ நீ வந்து உன்னை மாத்திக்காத, இவங்களுக்கு பயந்து நீ மாத்த போறியா, மாத்திக்கணும் பிரச்சனை இல்லை, ஆனா நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் தான் எப்பவும் கரெக்ட், அதான் மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு காமுவா பிஜே பாரு வந்து பயங்கரமா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. சொன்னா கேளுன்னு அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ தள்ளி இருந்தனா நல்ல பிளேயராக வருவோம் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வீட்டுக்குள்ளே டாஸ்க் பிக் பாஸ் பயங்கரமாக செய்கிறாப்ல. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, உங்களோட இன்னர்ஸை தவிர மற்றபடி எதுவுமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. எண்ணெய், தலையில் மாட்டுற பேண்டு, சீப்பு, அப்புறம் கேர்பின், எதுவுமே ஊக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ள. எல்லாத்தையும் அள்ளி பெட்டியில் போட்டு எனக்கு அனுப்பிடணும். ஒன்றுமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நாளையிலேருந்து இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு டாஸ்க்காக வரும். அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணி தான் உங்களுக்கான விஷயத்தை ஏர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் என்ன மாதிரி டாஸ்க் வரப்போகுது, அது என்ன மாதிரி விஷயம் இருக்க போதுன்னு தெரியல. பட் நான் அப்டேட் கேட்ட வரதுக்கு சீசன் 6ல வந்து ஒரு டாஸ்க் இருந்த அந்த பூ பறக்கிறதா இலை பறக்கிறதா ஏதோ ஒரு டாஸ்க் இருந்துச்சுல. ஆக்சுவலா ஆமா, ஏதோ ஒரு டாஸ்க் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஏதோ பேஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பிறக்கணுமா, அதான் மலையாளம் பிக் பாஸ்ல வந்து டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க ப்ரோ. வின் பண்ணால் காயின்ஸ் கிடைக்கும், அந்த காயின்ஸை வச்சு கிராசரிஸ் வாங்குற மாதிரி அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுதான் கொடுத்துருந்தாங்க. நான் கேட்ட வரத்துக்கு சில பேர் அப்படி தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் காயின்ஸை பறக்கிற மாதிரியோ இல்லை சின்ன சின்ன டாஸ்க் வச்சு அதான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னென்ன விஷயங்களை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நாளைக்கு சின்னதாக சண்டை இருக்கு, அதான் கேள்விப்பட்டேன். ஏதோ யார் சண்டை போட்டாங்க, விஜய் பார்வை, யாரோ விஜய் பார்வை எப்பவுமே உங்களுக்கு சண்டை போடுவாங்க தெரியும். விஜய் பார்வை கூட இன்னொருத்தவங்க ஏதோ சண்டை போட்டாங்க போல, அதுவும் ஒரு பெண்மணி தான். ஏன்னா நான் சொல்லிட்டேன் பெண்களுக்குள்ள தான் பயங்கரமாக ஃபைட் வரும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்க எல்லா பொருட்களும் எடுத்தாச்சு, மேக்கப் ஐட்டம், சீப்பு, சோப்பு, லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. நம்ம அரோரா அவர்கள், சார் நான் டேப்லெட் போடுறதுனால என்னோட லிப்ஸ் வந்து ட்ரை ஆகும் சார், வெடிக்கும் சார், அதை நான் வந்து லிப்ஸ்டிக்கை மட்டும் வச்சுக்கவா, அதுக்கு அது பேரை நான் ஐயோ மறந்து போச்சேன், அது இன்னொரு பேர் சொன்ன லிப்பாம் வேணா வச்சுக்கவான்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டாங்க. பட் பிக் பாஸ் ஒரே வார்த்தை தான், அச்சோ பரவாயில்ல கொடுத்து விட்டுருங்க சரியான்னு சொல்லிட்டாப்ல. ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ள எதுவும் இருக்க போறதில்ல, இன்க்ளூடிங் செருப்பு ஆல்சோ. செருப்புமே எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தான் கொடுத்து அனுப்பியிருக்காரு நினைக்கிறாம. ஏதோ ரப்பர் செருப்பை போட்டு நம்ம அண்ணன் சுத்திட்டு இருக்காப்ல. செருப்பு ஷூ, ஆமா செருப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ செருப்பு ஷூன்னு எதுவுமே இவங்களுக்கான பொருட்கள் இருக்கக்கூடாது, எல்லாமே பிக் பாஸ் கொடுத்தது தான். ஸோ சம்பவங்கள் இருக்க போது, மூஞ்சி கழுவ முடியாது, பல்லு விளக்க முடியாது, எல்லாத்துக்குமே அவங்க சண்டை செய்யணும். நாளையில இருந்து சண்டைகள் ஆரம்பம். சொல்ல முடியாது, ஏதோ டாஸ்க் வச்சாலும் இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க இந்த டாஸ்க் எப்படி இருக்குது, இவங்க என்ன மாதிரி பண்ணுவாங்க, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்து பார்க்கலாம்.